நாமக்கல் பொய்யேரி சாலையை சேர்ந்தவர் பிரபாகரன். நாமக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். கடந்த மார்ச் மாதம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இவருக்கு யசோதா என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளார்கள். இந்நிலையில் கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி காலை வேலைக்கு சென்ற பிரபாகரன் இரவு 9 மணி அளவில் வீட்டுக்கு புறப்பட்டிருக்கிறார். ஆனால் இரவு வெகு நேரமாகியும் அவர் வீடு வந்து சேரவில்லை. அதோடு அவரின் செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி யசோதா பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். அடுத்த நாள் அதிகாலை நாமக்கல் அருகே உள்ள வேலக்கவுண்டம்பட்டி பகுதியில் பிரபாகரனின் கார் நின்று கொண்டிருந்ததை கண்டறிந்த போலீசார் காரை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் வட்டார வளர்ச்சி அலுவலகர் பிரபாகரனை ஒரு கும்பல் கடத்தியிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து போலீசார் கடத்தல் கும்பலை டிராக் செய்து அவர்களை பிடிக்கும் வேளையில் இறங்கியிருக்கிறார்கள். தனிப்படை போலீசார் தங்களை நெருங்குவதை அறிந்த கடத்தல்காரர்கள் தஞ்சாவூர் அருகே பிரபாகரனை இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார்கள். சாலையோரம் நின்று கொண்டிருந்த பிரபாகரனை மீட்ட போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் தான் காடச்சநல்லூர் ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்து வந்த நந்தகுமார் என்பவர் இந்த கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. நந்தகுமார் ஊராட்சி நிர்வாகத்திலும் திட்டப்பணிகளிலும் பல முறைகேடுகள் செய்ததை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் கண்டித்துள்ளார். இதனால் அடிக்கடி பிரபாகரனுக்கும் நந்தகுமாருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. அதோடு பிரபாகரன் செல்வ செழிப்புடன் வலம் வந்தது நந்தகுமார் கண்ணை உறுத்தியது. அவரை கடத்தி பணம் பறிக்க திட்டமிட்டிருக்கிறார். தற்பொழுது பல்வேறு ஒப்பந்த பணிகள் நடைபெற்று வருவதால் பிரபாகரன் நிறைய பணம் வைத்திருப்பதை அறிந்த நந்தகுமார் தனது நண்பர்கள் சிவா உள்ளிட்ட 4 கூட்டு சேர்த்துக் கொண்டு களத்தில் இறங்கியுள்ளார். சம்பவத்தன்று திட்டமிட்டபடியே பிரபாகரனை கடத்தியுள்ளார்கள். 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கவில்லை என்றால் கொன்று விடுவதாக மிரட்டியிருக்கிறார்கள். அவ்வளவு பணம் தன்னிடம் இல்லை என பிரபாகரன் கூறவே 50 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என கடத்தல்காரர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் போலீசார் கடத்தல் கும்பலை டிராக் செய்து அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தனர். இதனை அறிந்ததும் பிரபாகரனை தஞ்சாவூர் செல்லும் சாலையில் இறக்கிவிட்டு கடத்தல் கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நந்தகுமாரையும் சிவா என்பவரையும் கைது செய்து அவர்களை குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தார்கள். மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 4 பேரையும் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.